என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக முஸ்லீமை வெட்டிங் பண்ணுனா முஸ்லீமாக தான் மாறணுமென்ற ஏதாவது ஒரு கட்டாயம் உங்களோட இதில் மத்தியில் இருக்குதா? இல்லை, அவங்க நல்ல நோக்கத்தில் தான் கேட்குறாங்க. இல்லாட்டி உங்களோடதுலேயும் இப்போ நார்மலாக வச்சுக்கொண்டா இப்போ சமுதாயத்தில் ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸும் நிறைய வெட்டிங்ஸ் நடக்குது. ஸோ அவங்க ரெண்டுக்கும் மாறி மாறி போகிறாங்க. ஆனால் முஸ்லீம்ஸை வெட்டிங் பண்ணுனா அப்படி நடக்கிற வீதம் சரியான குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது சரி, அற்புதமான ஒரு கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, நான் என்னன்னு சொல்லாமலே உங்களுக்கு விளங்கிடுச்சு, ஆனாலும் சொல்கிறேன். என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரி, உதாரணமாக ஒரு இந்து சகோதரியே ஒரு இஸ்லாமியர் திருமணம் முடிப்பது என்றால், அந்த இந்து சகோதரி இந்துவாக இருந்து கொண்டே இஸ்லாமியரை மணக்க முடியாதா? அவர் இஸ்லாமியராக மாற வேண்டுமா? அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு இந்து சகோதரியை முடிக்கணும், அவங்க இங்கே வரமாட்டேங்கிறாங்க, இங்கேருந்து அங்கே போக வேண்டி இருக்குது, என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் இப்போ கிறிஸ்தவ சகோதரர் ஒருவர் ஒரு இந்து சகோதரியை திருமணம் முடிக்கிறாரு, அவர் இந்துவாகவே இருக்கிறார், அவர் கிறிஸ்தவராகவே இருக்கிறாரு, அவங்க எங்கேயுமே மதம் மாறலை, ஆனால் இஸ்லாமியரை முடிக்கிறதா இருந்தால் மட்டும் ஏன் மதம் மாற வேண்டி இருக்குது என்பது கேள்வி. இந்த கேள்வியினுடைய ஆழம் மிக முக்கியமானது. அதனால கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிறீங்க. என்னன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்குது இல்லையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை மற்ற எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கு நேர் எதிரானது. அதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்களும் சொல்ல வேண்டியிருக்குது, நீங்களும் கேட்க வேண்டியிருக்குது. காரணம் என்னன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இறைவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, கடவுள் ஒருவன் தான், அந்த ஒருவனை தவிர யாருமே இல்லை, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார் என்பது இஸ்லாத்தின் தத்துவம். முஸ்லீம்களை பொறுத்தவரையில நாங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் தொழுவோம், அல்லாட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவோம், அல்லாட்ட மட்டும்தான் கையேந்துவோம், அல்லாட்ட மட்டும்தான் நோய் நம்பலம்னா போய் முறையிடுவோம், வேற யார்கிட்டையுமே முறையிட மாட்டோம், முறையிடக்கூடாது. ஆனால் இஸ்லாமியர்கள் சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்காக்களை போய் கேட்பாங்க, வேற யார்ட்டையும் கேட்பாங்க. அது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும் என்கிற ஒரு ஏக தெய்வ கொள்கையை வலியுறுத்துகிறது. அப்ப ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர் எப்படி இருப்பாரு? ஒரு இறைவனை வணங்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், பண்பாடு எப்படி இருக்கும்? இஸ்லாம் சொல்லுகிற எல்லா செயல்பாடுகளும் நீங்க எங்களை பார்த்தாலே தெரியும், ஒரு தனித்த சமூகமாக தெரியுமா இல்லையா? ஆடை முறை வித்தியாசமாக இருக்கிறது, வணக்க முறை வித்தியாசமாக இருக்கிறது, எங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கிறது, எங்களுடைய எல்லா விவகாரங்களும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. அதில் உச்சகட்ட வித்தியாசம் தான் கடவுள் கொள்கை. இந்த கடவுள் கொள்கை இதே கொள்கையை சார்ந்தவரோடு தான் வாழ்க்கை பயணத்தில் ஒத்துப்போகுமே தவிர, நீங்க கடவுள் கொள்கையில் இரண்டு கடவுள் எம்மதமும் சம்மதம் என்பது பேசுவதற்கு அழகாக இருக்கும், யதார்த்தத்தில் உண்மையா எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், எம்மதமும் சம்மதம் என்று தான் சொன்னார். ஆனால் அவர் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்தாரா இல்லையா? எம்மதமும் சம்மதம்னா நான் ஒரு மதமும் இல்லை என்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவேன்னு சொல்லணும். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு மதத்தில் இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு கொள்கை சார்ந்தவரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும், வாழ்க்கையில் கடத்த முடியுமா? இது நம்ம பஸ்ல டிராவல் போகல, ஏங்க மற்ற கலப்பில் ஏறி கொழும்புல போய் இறங்கிக்கிறோம், அப்படி போறதா இருந்தா பிரச்சனை கிடையாது. 20 வருஷம் 50 வருஷம் சாகுற வரைக்கும் அவனோட தான் வாழ போறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறார், ஒரு இந்து சகோதரி இருக்கிறார்கள், அவர்களுக்குள் இந்த முரண்பாடு வருவது அரிது. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்லுகிற விதமான இந்த மாதிரியான ஒரு கொள்கை அங்க நீங்க பார்க்க முடியாது. நான் யாருடைய மதத்தையும் குறைத்து மதிப்பிட்டு இதை சொல்லல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நாங்க ஏக இறைவன் என்று வணங்குவோம். என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் சுதன் பரிசுத்த ஆவி என்று அவர்கள் 3 கடவுள் கொள்கையும் வைத்திருக்கிறார்கள். அப்ப ஒருவர் ஒரு கடவுளை சொல்லுகிறார், மனைவி 3 கடவுளை சொல்கிறார்கள், கணவன் பல கடவுளை சொல்லுகிறார். உதாரணமா சொல்லுகிறார், மனைவி ஒரு கடவுளை சொல்லுகிறார். வாழ்க்கை ஓடுமா? குழந்தை பிறந்துருச்சு, ஆரம்பத்தில் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்ற வரைக்கும் இனிமையா இருக்கும், பிரச்சனை இல்லை, நீ என்ன மதமா இருந்தா என்ன, நான் என்ன மதமா இருந்தா என்ன அப்படின்னு இருக்கும். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? இப்ப பிரச்சனை வருமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கும் இந்து சகோதரனுக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆல்பர்ட்னு பேர் வைங்க, ஆம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு சாந்தின்னு பேர் வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதே நீங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டா
சாந்தின்னு இஸ்லாமியர்கள் பேர் வச்சா பிரச்சனை இல்லை. ஆனா எங்க மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, இஸ்லாத்துல பேர் வைக்கிறதுல அரபு பேர் தான் வைக்கணும்னு சட்டம் கிடையாதுமா. சைத்தானிய பேர்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எந்த பேரையும் நீங்க நல்ல பேரா இருக்குதா பாக்குறதுக்கு, சனத் ஜெயசூரிய நல்ல பேரா ஒரு முஸ்லீம் வச்சுட்டு போகலாம். ஆனா நாங்க வைக்கிறது இல்லை. எங்க சமூகத்துல அரபுல தான் பேர் தேடுவாங்க பெரும்பாலும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பிறந்தா குழந்தை பிறந்ததுல இருந்து பிரச்சனையும் சேர்ந்து பிறக்கும். எப்படி பிறக்கும்? இந்த புள்ளைய எந்த மதத்துல வளர்க்க போற, நீ ஏத்துக்கிற இந்து மதத்துல வளர்க்க போறியா, நான் ஏத்துக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மதத்துல வளர்க்க போறியா? அதோட ஒன்றோ அவ போய் எங்க நிப்பா, கோர்ஸ்ல போய் நிப்பா, இல்லைன்னா இவன் காதி கோர்ஸ்ல போய் நிப்பான். நடக்குமா இல்லையா? அதனால இந்த திருமணம் என்றாலே என்ன? இரு மனம் இணைந்து கொள்வது. இந்த இரு மனம் இணைவதற்கு முதல்ல நம்முடைய கொள்கை கோட்பாடு இணைய வேண்டும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லிமான ஒரு ஆண் முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது தகாது. முஸ்லிம் அல்லாத ஒரு ஆண் முஸ்லிமான ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இருவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் சொல்வது என்னன்னா, பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஏற்கனவே நான் பாட்டை பற்றி சொன்னோம்ல, பாடுவதற்கு அழகாக இருக்கிறது என்று வாழ முடியாது. அது மாதிரி கேட்கறதுக்கு அழகா இருக்குது. நான் ஒரு ஹிந்து, அவர் ஒரு முஸ்லீம், நாங்க வாழ்றோம். இப்படி வாழ்ந்தவங்க யாரையாவது நீங்க 100% இப்படி வாழ்ந்து செத்தாங்க தெரியுமா என்று காட்டுங்க பார்ப்போம். சொல்ல வர்றேன்னா, ஒரு மதத்தில் இருக்கிறவங்களே டிவோர்ஸ் அறிவிச்சுட்டு போகும்போது 2 கொள்கைகள் போய் நிற்குமா? உதாரணமா என்பிபியோட சேர்ந்து எஸ்ஜேபிக்கு ஆட்சி அமைக்க முடியுமா? சொல்லலாம், நாங்க நடத்துவோம். என்பிபியினுடைய ஊழல் ஒழிப்பு கொள்கை உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க ஊழல் ஒழிப்பும்பாங்க, சொல்லி போட்டு இவங்க நாங்களும் சேர்ந்து வர்றோம்ன்றுவாங்க. அங்க போய் பார்த்தா ஏன் நீயே கல்லணுமா, ஆட்சி முடிஞ்சு. நடக்குமா இல்லையா? அது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இஸ்லாமியர்களை தான் திருமணம் முடிக்க வேண்டும். இஸ்லாமியர் அல்லாதவர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. இது ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு சட்டமே தவிர நம்ம பரிபாஷையில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதை பண்ண முடியாது. பொய்யாக இருக்கும், நடிப்பாக இருந்துடும்.